Lourdes TV, enlightening the thirsty. பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தீர், கண் தெரியா குருடனை குணமாக்கினீர். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தீர், கண் தெரியா குருடனை குணமாக்கினீர். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம்.
பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவே நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, நீரே எங்களுக்காக பலியான நீரே எங்களுக்காக பலியான செம்மறி. ஆண்டவரே, இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செம்மறி ஆட்டை தேர்ந்தெடுத்து தங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக பலி ஒப்பு கொடுத்தார்கள். இவ்வாறு முதலிலே எகிப்து நாட்டில் பாஸ்கா செம்மறியை பலியிட்டார்கள். அந்த பாஸ்கா செம்மறி அவருடைய பாவத்தை போக்கியது, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. எகிப்து நாட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமிக்கு நடந்து செல்ல பலத்தை கொடுத்தது. இயேசுவே, எங்கள் பாஸ்கா செம்மறியே, நாங்கள் பாவிகள், எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு பலத்தையும் ஆற்றலையும் தந்தருளும். எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற அத்தனை தீய சக்திகளிடமிருந்து உமது பரிசுத்த இரத்தத்தால் எங்களை விடுவித்தருளும். பாஸ்கா செம்மறியை சமைத்து அதை உட்கொண்டார்கள். அது அவர்களுக்கு பலம் தந்தது. இயேசுவே, பாஸ்கா செம்மறியே, உமது உடலை நாங்கள் உட்கொள்ளுவதால் எல்லா துன்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா கஷ்டங்கள் அனைத்தையும் மேற்கொள்ள எங்கள் கடமையை செய்ய எங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றீர். எங்களை பலப்படுத்துகிற கடவுளின் செம்மறியான இயேசுவின் திரு உடலே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மைக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் திரு ரத்தமே, எங்களை விடுவிக்கும் திரு ரத்தமே, எங்களை கழுவும் திரு ரத்தமே, பாவத்திலிருந்து கழுவும், நோயிலிருந்து கழுவும், தீமையிலிருந்து எங்களை கழுவும், அத்தனை குற்றம் குறைகளிலிருந்து எங்களை கழுவும். இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தமே, எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் மகா பரிசுத்த உடலே, நாங்களும் உடலை உட்கொள்ளுகிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சக்தியை தாரும், எங்களுக்கு ஆற்றலை தாரும், எங்களுக்கு அருளை தாரும். தீமையை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, சாத்தானை ஜெயிக்க, எங்கள் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள இயேசுவின் திரு உடலே பலத்தை, சக்தியை, ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். பாடலின் 5. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாஸ்கா செம்மறி என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்பதன் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், எவ்வாறு பாஸ்கா விழா உதயமாயிற்று, எவ்வாறு பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் என்ற வரலாற்று பின்புலத்தை நாம் அறிந்து கொண்டால் இயேசு பாஸ்கா செம்மறி என்ற மறைபொருளை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு பாஸ்கா விழா தொடங்கியது, ஆரம்பமானது, எப்படி இந்த விழாவை கொண்டாடுவது என்று யார் சொல்லிக் கொடுத்தது? கடவுள் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த பார்வோன் மன்னன் எதற்கும் இடம் கொடாமல் அவர்களை அடிமைகளாகவே வைத்திருக்கின்றார். பல கொள்ளை நோய்கள், 9 கொள்ளை நோய்களை கொடுத்து அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அரசனையும் கடவுள் அச்சுறுத்தி இஸ்ராயல் மக்களை விடுவிக்க முயற்சி செய்தார். ஆனால் அந்த பார்வோன் மன்னன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை. இறுதியாக கடவுள் மோசே வழியாக அவர்களுக்கு உறுத்துகிறார். பாஸ்கா செம்மறி பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஓர் வீட்டிற்கும் ஒரு ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லை என்றால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவளையும் சேர்த்து கொண்டு ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆடு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? குறைபடாத. ஆட்டில் கரை மர இருக்கும், இருந்தால் எல்லாம் ஒரே வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா சிகப்பாக இருக்கும். சில கருப்பு வெள்ளை சிகப்பு எல்லாமே கலந்து இருக்கிறோம். அது மருவான ஆடு என்று சொல்வார்கள்.
மாசு மறு இல்லாத சுத்தமான அழகான ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். அது தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி கடாவாகவோ இருக்கலாம். ஆனால் இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து நன்றாக அதற்கு உணவு கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும். 14ஆம் நாள் மாதத்தின் நடுவில் நிஸ்ஸாம் மாதத்தின் 14ஆம் நாள் மாலையில் நீங்கள் எல்லாரும் வீட்டில் கூடி அந்த ஆட்டை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிது எடுத்து வீட்டுக்கு வெளியில் கதவு நிலைகளில் பூச வேண்டும். இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்தில் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே சமைத்து உண்ண வேண்டும். மீதி இருந்தால் நெருப்பில் போட்டு அதனை வாட்டி அதை அழித்து விட வேண்டும். எப்படி அதை உண்ண வேண்டும்? அதை நெருப்பில் எண்ணெய் மளிகை போன்ற பொருட்களால் நெருப்பில் வாட்டணும். அந்த நெருப்பில் வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடு அதை உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால், உட்பாகங்கள், குடல் போன்றவை முழுவதையும் நெருப்பில் வாட்டி எரித்துவிட வேண்டும். அல்லது எல்லாவற்றையும் சாப்பிடணும், எல்லாம் மீதியானதை எரித்து விட வேண்டும். அதில் எதையும் விடியற்காலம் வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதை உண்ணும் முறை ஆவது, எப்படி சாப்பிடணும்? நின்று கொண்டு சாப்பிட வேண்டும். இடையில் கச்சை கட்டி கொண்டிருக்க வேண்டும். கால்களில் காலணி அணிந்திருக்க வேண்டும். கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ண வேண்டும். இது ஆண்டவரின் பாஸ்கா. அதாவது பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல். பாஸ்கா, ஆண்டவரின் பாஸ்கா என்றால் ஆண்டவர் கடந்து செல்லுகிறார். உங்களை ஆண்டவர் கடந்து செல்வார். பாஸ்கா ஆஃப் யாவே. அடுத்தது, நீங்கள் இந்த அடிமை நாட்டிலிருந்து கடந்து வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமிக்கு நீங்கள் செல்வீர்கள். அது உங்களுடைய கடத்தல். எனவே உங்களுடைய கடத்தலுக்கு முன்னால் கடவுளுடைய கடத்தல் இங்கே இடம்பெறும். ஏன் இந்த உணவை இப்படி உட்கொள்ள வேண்டும்? நிசாம் மாதத்தின் 14ஆம் நாள்தான் இஸ்ராயல் மக்கள் கடைசியாக எகிப்து நாட்டில் செலவிட்ட இரவு. அதுவும் முழு இரவும் அங்கேயே இருக்க மாட்டார்கள். நடு இரவில் எக்காலம் தொனிக்க அவர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட வேண்டும். கால தாமதம் இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த நேரத்தில் போய் தலப்பா பார்க்கறது, அந்த நேரத்தில் கச்சையை தேடுவது, அந்த நேரத்தில் செருப்பை மாட்டுவது, அந்த நேரத்தில் தடியை எடுப்பது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த கோலம் பயண கோலம். யாராவது ஒரு ஊருக்கு போகிறார்கள் என்றால் தலப்பாய் இருக்கும், இடையில் கச்சை கட்டி இருப்பார்கள், காலில் மிதியடி அணிந்திருப்பார்கள், கையில் எப்பொழுதும் ஒரு தடி இருக்கும். அதுதான் பாதுகாப்பை கொடுக்கிறது. அது மிருகமாக இருந்தாலும் கல்வராக இருந்தாலும் அவளை எதிர்த்து போராட கையில் எப்பொழுதும் பயணம் செய்பவர்கள் ஒரு தடியை வைத்திருப்பார்கள். அதனால் இது ஒரு பயண கோலம். எந்த நேரத்தில் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் உடனே புறப்பட வேண்டும். காலதாமதம் இருக்கக்கூடாது. அவ்வாறு இவர்கள் ஒரு வயது மாசு மறுவற்ற செம்மறியை கொன்று அதன் இரத்தத்தை கதவு சட்டங்களிலே மேல் நிலைகளிலே பூசினார்கள். இறைச்சியை சாப்பிட்டார்கள். வீட்டில் 3 பேர் தான், ஒரே குழந்தை.
ஒரு ஆட்டை சாப்பிட முடியாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செம்மறியை பலியா ஒப்பு கொடுத்து உண்போம் என்று சேர்ந்து சமைத்து உண்பார்கள். நின்று கொண்டு உண்டிருக்க வேண்டும். ஏன்? உடனே பயணம் புறப்பட வேண்டும். ஆனால் பாலஸ்தீன் நாட்டில் போய் இவர்கள் குடியேறிய பிறகு இந்த பாஸ்கா விழாவை எப்படி உட்கொண்டார்கள் தெரியுமா? படுத்து கொண்டு உணவை உட்கொண்டார்கள். பக்கவாட்டத்தில் சாய்ந்து படுத்து கொண்டு காலை வெளியே நீட்டி கொண்டு படுத்து திண்ணையை தலைக்கு வைத்து கொண்டு அவர்கள் சாப்பிடுவார்கள். இதனால தான் இயேசுவின் மார்பில் யோவான் மார்பில் இயேசு சாய்ந்திருந்தார். அப்போ ஒவ்வொருவரும் வட்டமாக படுத்து கொண்டு உட்கொண்டார்கள். ஏன்? அன்று அடிமை, இன்று சுதந்திர மனிதர்கள். அன்று பயண கோலம், இன்று எங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டில் சுதந்திரமாய் குடியிருக்கிறோம். எனவே நாங்கள் படுத்து கொண்டு ஒய்யாரமாக உணவை உட்கொள்ளுகிறோம் என்பதை காட்ட பாஸ்கா விழா படுத்த வண்ணமாக அவர்கள் உட்கொள்வார்கள். படத்தில் பார்க்குறோம், ராப்போஜன படத்தில் இயேசு நடுவில் உட்கார்ந்து இருக்கிறது போலவும் மற்றவங்க எல்லாம் அந்த மேஜையில் இந்த பக்கம் 6 பேர் இந்த பக்கம் 6 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவது போல இருக்கிறது. அது உண்மையில் பாஸ்கா விழா அப்படி சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் படுத்த வண்ணமாக. அதனால தான் சிமியோன் வீட்டுக்கு இயேசு உணவருந்த சென்ற போது இயேசு படுத்து கொண்டு உணவை உட்கொள்ளுகிறார். அவருடைய கால்கள் பின்புறமாக இருக்கிறது. அந்த வீட்டுக்குள் வந்த பாவி பெண் பின்பக்கமாக காலடியில் அமர்ந்து பாவத்துக்காக அழுகிறாள். அப்பொழுது அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. சிமியோன் நினைக்கிறார் மனசுக்குள்ள, இவர் உண்மையில இறைவாக்கினராய் இருந்தா தன்னுடைய காலை தொடுகிற பெண் யார் என்பதை அவர் கண்டு உணரணுமே. திரும்பி பார்க்காமலேயே தன் காலை தொடுகிறவள் யார், தன் காலில் ஏதோ கண்ணீர் சிந்துகிறதே, அது யாருடைய கண்ணீர் என்று பார்க்காமலேயே இயேசு கண்டுபிடித்திருக்க வேண்டும். இவர் இறைவாக்கினர் இருந்தால் இதை செய்திருக்க வேண்டுமே என்று அவர் மனதுக்குள்ளே நினைக்கிறார். இயேசு அதை கண்டுபிடித்து விட்டார். ஏன்? அவர் காலை தொட்ட ஆள் யாருன்னு இயேசுவுக்கு தெரியாதா? பார்க்காமலேயே கண்டுபிடிக்க முடியும். இதோ சிமியோன் உள்ளத்தில் இருக்கிற ரகசிய உணர்வை கண்டுபிடித்தார் அல்லவா? ஆக இயேசு படுத்து கொண்டு அந்த உணவை உட்கொண்டதால தான் அவருடைய கால்கள் பின்புறமாக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அந்த திண்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அழுது கண்ணீரை சொரிந்து அவர் பாதங்களை கழுவுகிறார். ஆக இங்கே எகிப்தில் முதல் பாஸ்காவில் நின்று கொண்டு உணவை உட்கொண்டார்கள். இங்கே பாஸ்கா விழாவை சொந்த பூமியில் கொண்டாடிய போது படுத்து கொண்டு உட்கொண்டார்கள். இங்கே கசப்பு கீரையை உட்கொண்டார்கள். ஏன்? எங்களுடைய வாழ்வு அடிமைத்தனமான வாழ்வு, கசப்பான வாழ்வு. அதன் நினைவாக கசப்பு கீரையை உட்கொண்டார்கள். ஆனால் பாஸ்கா விழாவை சொந்த பூமியில், புண்ணிய பூமியில் கொண்டாடும் போது அவர்களும் அங்கே கசப்பு கீரையை உட்கொண்டார்கள். ஏன்? ஒரு நாள் நாங்கள் கசப்பான வாழ்க்கையை நடத்தினோம், இன்று கடவுள் எங்களை விடுவித்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. நீங்க அடிமையா இருந்தீங்க, உங்களை விடுவித்தவர் கடவுள். ஒரு காலத்தில் நீங்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தீர்கள், உங்கள் வாழ்வு கசந்தது. அது நினைவாக இப்பொழுதும் அந்த கசப்பு கீரையை சாப்பிடுங்கள். அங்கே இரத்தத்தை கொண்டு போய் கதவு நிலைகளில் பூசினார்கள். அந்த கதவு சட்டங்களில் பூசப்பட்ட இரத்தத்தை இரவு நேரத்தில் வானதூதர் இறங்கி வருகிறார், வாளோடு வருகிறார். எந்த வீட்டில் கதவு இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் போகாமல் கடந்து செல்லுகிறார். எல்லா யூதர்களுடைய வீடுகளிலும் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதனால் இந்த சங்காரம் செய்யும், தண்டிக்கும்
வானதூதர் யூதருடைய வீட்டுக்குள் நுழையாமல் கடந்து சென்றார். ஆனால் எகிப்தியருடைய வீட்டுக்குள் நுழைந்து தலச்சன் குழந்தைகளை கொன்றார். அவர்களுக்கு கடத்தல் அல்ல, கடவுள் அவர்களை சந்தித்தார், எதிர்கொண்டார், அவர்களை தண்டித்தார். ஆனால் இஸ்ராயலருக்கு கடத்தல், கடவுள் காப்பாற்றினார். தலச்சன் குழந்தைகளை கொல்லவில்லை, அவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் எகிப்தியருடைய வீட்டுக்குள் இந்த வானதூதர் நுழைந்து தலச்சன் குழந்தைகளை எல்லாம் கொண்டு விட்டார். அதே போலவே அரசன் பார்வோனுடைய வீட்டிலும் தலைமகன் கொலை செய்யப்பட்டார். பாருங்கள், இதுதான் கடவுளுடைய கடத்தல். தண்டிக்க வந்த கடவுள் அவர்களை நேராக சந்தித்து தண்டிக்காமல் கடந்து சென்றார். அந்த இரத்தத்தை பார்த்து அடையாளத்தை புரிந்து கொண்டு கடந்து சென்றார். இந்த இரத்தம் எதை குறிக்கிறது? இதோ உங்களுடைய இரத்தத்துக்கு பதிலாக இந்த இரத்தம் இங்கே பூசப்பட்டிருக்கிறது. எனவே செம்மறி ஆட்டின் இரத்தத்தை உங்கள் இரத்தத்துக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை இந்த செம்மறி ஆட்டின் இரத்தத்தை முன்னிட்டு உங்கள் இரத்தத்தை நான் கேட்கவில்லை, ஆகவே உங்களை விடுவிக்கிறேன் என்று கடவுள் அந்த இஸ்ராயேல் வீடுகளை கடந்து சென்றார். எனவே அது கடவுளுடைய கடத்தல். இப்பொழுது எக்காலம் ஊதவே அவள் அங்கிருந்து உடனடியாக புறப்படுகிறார்கள். இதோ கடவுள் அவர்களை விடுவிக்கிறார். ஆனால் புண்ணிய பூமியில குடியேறிய பிறகு அவள் என்ன செய்தார்கள்? கோயில் கட்டிய பிறகு, கோயில் கட்டுறதுக்கு முன்னால வீட்டு கதவுல தான் ரத்தத்தை பூசினார்கள். ஆலயம் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டை கொண்டு போய் கோயிலுக்கு வெளியிலே பீடம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பீடத்தில் போய் குருவிடம் கொடுத்தால் குரு அதை வெட்டி தலையை வெட்டுவார், இரத்தத்தை பாத்திரத்தில் பிடிப்பார், இரத்தத்தை கொண்டு வந்து பேழையின் மேல் கொஞ்சம் தெளிப்பார். மீறி இரத்தத்தை கொண்டு போய் யார் பலியாக ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தார் மீது இரத்தத்தை தெளிப்பார். மாமிசத்தில் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொண்டு மீதியை பலி ஒப்பு கொடுத்தவரிடத்தில் கொடுத்து விடுவார். அவர்கள் வந்து அதை சமைத்து கசப்பு கீரையோடு திராட்சை ரசத்தோடு உட்கொள்வார்கள். எனவே இப்பொழுது பாலஸ்தீன் நாட்டில் குடியேறிய பிறகு கதவு நிலைகளில் இரத்தத்தை பூசுவதை நிறுத்திவிட்டார்கள். ஆலயத்தில் பேழையின் மேல் தெளிக்கப்பட்டது, மக்கள் மேல் குரு அந்த இரத்தத்தை தெளித்தார். என்ன காரணம்? இதோ கடவுளும் நீங்களும் ஒரே இரத்தத்தில் பங்கேற்கிறீர்கள். ஒரே இரத்தம் கடவுளிலும் உங்களிலும் ஓடுகிறது. உறவு இது உடன்படிக்கை உறவு. கடவுள் இதோ உங்களோடு இரத்த உறவு கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதின் அடையாளமாக அங்கே இரத்தம் மக்கள் மேல் தெளிக்கப்பட்டது. ஆம், இதுதான் பழைய ஏற்பாட்டு பாஸ்கா. எகிப்தில் கொண்டாடியது முதல் பாஸ்கா. அடுத்ததாக ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீன் நாட்டில் குடியேறி அங்கே பாஸ்கா விழாவை வித்தியாசமாக கொண்டாடினார்கள். அதன் பிறகு ஆலயம் கட்டப்பட்ட பிறகு பாஸ்கா செம்மறியை கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அங்கே கொலை செய்து அந்த இரத்தத்தை குரு அவர்கள் மேல் தெளிக்க, இரத்தத்தை கொஞ்சம் அந்த தூயகத்தின் மேல் பேழையின் மேல் தெளிக்க, அவர்கள் நிறைவோடு கடவுளோடு உறவு கொண்ட எண்ணத்தில் வீட்டில் வந்து பாஸ்காவை கொண்டாடினார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் செம்மறி. திருமுழுக்கு யோவான் இயேசு திருமுழுக்கு பெற வருகின்ற போது இதோ கடவுளுடைய செம்மறி என்று அனைவருக்கும் சுட்டி காட்டினார். நீங்கள் ஒவ்வொருவரும் சாமி கெடா,
என்று கிராமத்தில் வளர்ப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் சாமி கெடா. அந்த கெடா எங்கே போனாலும் யாரும் அதை அடிக்கவோ விரட்டவோ மாட்டாங்க. அது யாருடைய நிலத்தில் இறங்கி தீனி தின்றாலும் விரட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, விட்டுடுவாங்க. ஏன்னா அது கடவுளுக்கு நேர்ச்சியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடு. எனவே அது எதை வேண்டுமானாலும் தின்னலாம், கடவுளுக்குரியது. அந்த ஆட்டை அந்த விழா நாட்களை வனத்தை சின்னப்பரோ அந்தோணியாருக்கோ அல்லது எந்த புனிதருக்கோ நேர்ச்சியாக ஒப்பு கொடுப்பார்கள். அதை கொண்டு வந்து பலியாக அங்கே குருவானிடத்தில் மந்திரித்து விட்டு அதை கொண்டு போய் வெட்டி அதை மாமிசத்தை சமைத்து சாப்பிடுவார்கள், பிறருக்கும் உணவாக கொடுப்பார்கள். இயேசு இந்த பழைய முறைப்படி அங்கே பலி ஒப்பு கொடுக்கிறார். சீடர்கள் ஒரு ஆட்டை கொண்டு போய் கோவிலில் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அங்கிருந்து மாமிசத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் மேலும் இயேசு மேலும் அந்த இரத்தத்தை கொண்டு வந்து தெளிக்கவில்லை. அந்த மாமிசத்தை மட்டும் வைத்து அதை சாப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? அப்பத்தை எடுத்து இது என் உடல், ரசத்தை எடுத்து இது என் இரத்தம், இது உங்களுக்காக பலருடைய மீட்புக்காக சிந்தப்படும். இனிமேல் நீங்கள் ஆலயத்தில் ஆடுகளை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டாம். இதோ நான் கடவுளின் செம்மறி, என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டது, ஆனால் என் இரத்தத்தை நீங்கள் பருக வேண்டும். மாமிசத்தை சமைத்து சாப்பிட்டீர்கள், இதோ எனது உடலை இந்த அப்பத்தின் வழியாக நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இயேசு தன் இரத்தத்தையே நமக்கு குடிக்க கொடுத்தார். இயேசு தமது உடலையே நமக்கு உணவாக கொடுத்தார். அதனால்தான் இதோ இந்த நற்கருணையில் கடவுளின் செம்மறி இருக்கிறார். இந்த வேடத்தில் வருகிற இரத்தம் கடவுளின் செம்மறியின் இரத்தம். எவ்வாறு அந்த இரத்தம் உறவை ஏற்படுத்தியதோ, எவ்வாறு செம்மறியின் இரத்தம் இவளை பாதுகாத்ததோ, எவ்வாறு செம்மறியின் இரத்தம் விடுதலை தந்ததோ, அதுபோல ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய மாமிசம் நம்மை உண்பிக்கிறது, உறவை ஏற்படுத்துகிறது, விடுவிக்கிறது, பாதுகாப்பை தருகிறது. ஆகவே இதை உணர்வோம். இந்த பாஸ்கா செம்மறியை நாம் உட்கொண்டு அந்த செம்மறி வழியாக கடவுளோடு ஆழ்ந்த உறவு, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை, எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு, எல்லா நோய் பேய் என்னென்ன தீய சக்திகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனவோ அனைத்திலிருந்தும் பூரண விடுதலையை நற்கருணை நமக்கு வழங்குகிறது என்பதை உணர்வோம். ஆண்டவரே, தெய்வீக செம்மறியே, செம்மறியின் இரத்தமே, கடவுளின் செம்மறியின் மாமிசமே, இதோ உம்மை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஐயா. இதோ பாஸ்கா செம்மறியை ஆண்டுக்கு ஒரு முறைதான் பலியாக ஒப்பு கொடுத்து உட்கொண்டார்கள். ஆனால் இந்த பாஸ்கா செம்மறியாகிய உம்மை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை சாத்தான் தீமை அணுகாதவாறு தடுக்கிறீர். எங்களை தண்டிக்க வருகிற வான தூதர் எங்களை கடந்து போகிறார். எங்களை நேரடியாக சந்தித்து எங்களை தண்டிக்கவில்லை, எங்களை கடந்து போகிறார். தெய்வமே, எங்களை கடந்து போக உமது வான தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். ஏனென்றால் உமது இரத்தத்தை பருகுகிறோம், உமது இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, உமது திருவுடலை உட்கொள்ளுகிறோம், பலம் பெறுகிறோம். இந்த உலகில் நாங்கள் நல்ல முறையில் ஆற்றலோடு பலமோடு நலமோடு வாழுகிறோம் என்றால் அது உம்முடைய உடலின் சக்தியால். நாங்கள் உட்கொள்ளுகிற எல்லா சத்துணவை விட மேலான சத்துணவு உமது உடல்.
எங்களை உண்பித்து எங்களை பலப்படுத்தி விடுவித்து உறவை ஏற்படுத்துகிற அந்த கடவுளின் செம்மறியே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். ஆமென். சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமாவுடைய திருப்பலியானது லூர்து டிவி உபயதாரர்கள் தியோதரா பெத்ருஸ் நன்றி வெளியாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். மோனி கடைக்கிழம் ரீயூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும். நலா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியறிதலாகும். தொழில் வளர்ச்சிக்காகும். திருவண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகும். ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றியறிதலாகும். தொழில் வளர்ச்சிக்காகும். பசில் மேரி குளோரி மேரி ஃபிலோமின் நன்றியறிதலாகும். கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். எலிசபெத் ராணி இறுதி ஆண்டவருக்கு நன்றி வழியாகும். உடல்நலனுக்காகும். இமானுவேல் பணிபுரியும் போது பாதுகாப்பு இருக்க வேண்டியும். வினரஸ் டேவிட் குடும்ப கருத்துகளுக்காகும். மணி அவர்களுடைய உடல்நலனுக்காகும். முல்லா வீதி மிலாது வீதி அந்த பகுதியில் வாழும் மக்களுடைய வளர்ச்சிக்காகும். குடும்ப சமாதானத்திற்காகும். அமலோற்ப மேல்நிலைப் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் லூர்து டிவியின் நன்றி வழியாகும். சமரியம்மாள் அவர்களின் நன்றி வழியாகும். ஜெனிஃபர் ஷைனி அவர்களின் பிறந்த நாளில் இறுதி ஆண்டவருக்கு நன்றி வழியாகும். உடல்நிலைக்காகும். பிரான்சிஸ் கிளாரிஸ் அவர்களின் பிறந்த நாளில் நன்றி வழியாகும். விரைவில் குழந்தை வர வேண்டியும். கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டியும். முகமது சிராஜ் அவர்களின் உடல்நலனுக்காகும். லக்ஷ்மி நார்மன் அவர்கள் விரைவில் எழுந்து நடக்க வேண்டியும் சாப்பிடவும் உடல்நலம் குணம் பெற வேண்டியும். அடைக்கலராஜ் அவர்களின் உடல் நலம் குணம் பெற வேண்டியும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். எதுமுனோ காஷ்மீர் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். அண்ணா ஆச்சார் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். தெய்வீக குருவின் சீடர்கள் சபையின் முன்னாள் தலைமை சகோதரி கேத்லா மெலினா அவர்களின் 12ஆம் நாள் நினைவு நாளில் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். அட்ரீன் ஹனரின் அவர்களின் சென்னையை சார்ந்தவர்கள் அவர்களின் உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனமருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லா மலையிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேற்றுக்கொள்கிறேன். சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் அமைதி இரக்கமை தினம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் இந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு
பாவ பரிகாரத்தின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்றி எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 10 முதல் 12 மற்றும் 14. அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அரும் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போக விடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடு அற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலனை அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகரிப்பேன். எகிப்தின் தேவங்கன் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், நான் உன் அடியேன், உமது அடியானின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன். இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெள்ளை தூப புகை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற இரத்தத்தில் தியாக உள்ளம். வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற இரத்தத்தில் தியாக உள்ளம். இதை தானே பீடத்தில் காண்கின்றேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். அன்றைக்கு சகோதரர் சகோதரி அமனர் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரை அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தறினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகியவனுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தேழ் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமணை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயிரம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கிறவன். இவரை நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தும் தேற்றும் அன்பு தேவன். இதை அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். Maria
உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைவீரன் ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தி திறந்தான். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. ஜீவிப்போமாக. அன்புமிக்க இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் பாடல் எண் 10. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின்